Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம கார்டனிங்கில் ஒரு ஃப்ளவரிங் பிளான்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பிளான்ட் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெக்சிகன் பெட்டூனியா. ஸோ இந்த பிளான்ட்டுக்கு வந்துட்டு நிறைய நேம் சொல்கிறாங்க. மெக்சிகன் ப்ளூபெல், பிரிட்டன்ஸ் பெட்டூனியா. ஸோ இப்படி வந்துட்டு நிறைய நேம் இதுக்கு சொல்கிறாங்க. நார்மல் பெட்டூனியா ஃப்ளவர் வந்துட்டு அது வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டி. பட் இதுக்கு வந்து ஏன் பெட்டூனியா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ நார்மல் பெட்டூனியா ஃப்ளவர் மாதிரியே இதுவும் இருக்கிறனால தான் ஸோ இதுக்கும் வந்துட்டு பெட்டூனியா அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இந்த பிளான்ட் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெக்சிகன் பெட்டூனியா. ஓகேவா? ஸோ வந்துட்டு இந்த பிளான்ட்டை நீங்கள் வந்து கார்டனில் பார்டர் பிளான்ட் மாதிரி நீங்கள் வந்து வளர்த்திக்கலாம். பார்க்குறதுக்கு இது பூக்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். அண்ட் இந்த பிளான்ட் வந்துட்டு டால் வெரைட்டி இருக்குது, டார்ஃப் வெரைட்டி இருக்குது. ஓகேவா? ஸோ இது ஜென்ரலாக வந்துட்டு இது எவ்வளோ ஹைட் வரைக்கும் வளரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 feet வரைக்கும் இது வந்து வளரும். இந்த பிளான்ட்டோட ஃப்ளவரோட ஷேப் பார்த்திங்கன்னா ட்ரம்பட் ஷேப் மாதிரியே இருக்குது. அண்ட் இது வந்துட்டு பெல் ஷேப் மாதிரி இருக்குன்னு கூட சொல்லலாம். ஸோ இது வந்துட்டு நிறைய இந்த பிளான்ட்டோட ஃப்ளவர்ஸ் வந்துட்டு என்னெல்லாம் கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா பிங்க், பர்பிள், ஒயிட் அந்த மாதிரி கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த பிளான்ட்டோட ஃப்ளவர் வந்துட்டு த்ரூ அவுட் த இயர் பூக்கக்கூடிய பிளான்ட் தான். இந்த சீசனில் தான் பூக்கும் அப்படின்னு எல்லாம் கிடையாது. ஸோ வந்து எல்லா சீசன்லேயும் பூக்கக்கூடிய பிளான்ட்டு தான். இந்த பிளான்ட்டுக்கு வந்துட்டு சன்லைட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் சன்லைட் வேணும், இல்லைன்னா ஒரு பார்ஷியல் ஷேடில் கூட நீங்கள் வச்சு வளர்த்துக்கலாம். ஸோ வந்து டைரெக்டாக சன்லைட் எவ்வளோ ஹவர்ஸ் வேணும் அப்படின்னா மினிமம் 4 to 5 hours கண்டிப்பாக இதுக்கு வந்து நல்ல சன்லைட் வேணும். ஸோ வந்துட்டு நீங்கள் சன்லைட்டில் வளர்த்துனீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு நல்ல ஃப்ளவர்ஸ் கிடைக்கும், நிறைய ஃப்ளவர்ஸ் கிடைக்கும். பட் நீங்கள் பார்ஷியல் ஷேடில் கூட வளர்த்திக்கலாம். பட் இந்த அளவுக்கு நீங்கள் வந்துட்டு ஃப்ளவர்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இந்த பிளான்ட் வந்து ஒரு ஹார்டியான பிளான்ட்டு தான். ஸோ ஹார்டியான பிளான்ட் ஆனனால ஸோ இது வந்து எந்த ஹீட் கண்டிஷனில் எந்த கிளைமேட் கண்டிஷனில் இது வந்து ஒரு டாலரேட் பண்ணக்கூடிய பிளான்ட்டு தான். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு ஃபுல் சன்னில் இருந்துச்சு அப்படின்னு இருந்துச்சுன்னா இதோட ஸ்டெம் பார்த்திங்கன்னா ஒரு பர்பிள் கலர் மாதிரி இருக்கும். பட் இதே பிளான்ட் வந்து நீங்கள் ஷேடில் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதோட ஸ்டெம் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் இருக்கும். ப்ரூனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் நல்ல ப்ரூனிங் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஹெல்த்தியாக இந்த பிளான்ட்டை மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து அந்த ஃப்ளவர் ஆனதுக்கப்புறம் ஃப்ளவர் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து கட் பண்ணி விட்டுக்கணும். அப்போ கட் பண்ணி விட்டால் தான் நெக்ஸ்ட் அதுலேருந்து நியூ பிரான்ச்சஸ் வரும். நியூ பிரான்ச்சஸ் வந்து உங்களுக்கு மறுபடியும் நிறைய ஃப்ளவர்ஸை வந்து கொடுக்கும். இந்த பிளான்ட்டுக்கு வாட்டரிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ரொம்ப நார்மலாக கொஞ்சம் வளர்ந்த பிளான்ட்டுக்கு வந்துட்டு வாட்டர் ரொம்ப தேவையே கிடையாது. ஸோ வந்துட்டு 2 days once நீங்கள் வந்துட்டு வாட்டர் கொடுத்தாலே போதும். பட் இந்த பிளான்ட்டு சின்னதாக இருக்கும்போது டெய்லி நீங்கள் வாட்டர் கொடுக்கறது நல்லது. இந்த பிளான்ட்டுக்கு வந்துட்டு சாயில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல வெல் ட்ரைன்டு சாயிலாக இருக்கணும். அண்ட் நீங்கள் வந்து இது நடும்போது ஸோ இது வந்துட்டு நீங்கள் எனி டைப் ஆஃப் சாயிலே நீங்கள் நட்டுக்கலாம். ஸோ இது ஹார்டி பிளான்ட் ஆனதுனால எந்த டைப் சாயிலையும் இது வரும். நீங்கள் அதுக்கு கூட ஒரு ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் வந்து கொடுத்துக்கலாம். லைக் கவுடங், போன் மீல் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் போட்டு நட்டாலே போதும், உங்களுக்கு ஈஸியாக வரும். பட் வந்து ரொம்ப தண்ணி தேங்காமல் நீங்கள் பார்த்துக்கணும். ரொம்ப தண்ணி தேங்குச்சுன்னா அந்த ரூட் வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வர மேபி சான்சஸ் இருக்குது. இந்த பிளான்ட்டுக்கு ஃபர்டிலைசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்டிலைசர் வந்து ரொம்ப இதுக்கு தேவையே இல்லை. ஸோ நார்மல் ஆர்கானிக் ஆர் கெமிக்கல் ஃபர்டிலைசர் கொடுத்தாலே போதும். ஸோ மந்த்லி ஒன்ஸ் கொடுத்தாலே நீங்கள் போதும். இந்த பிளான்ட்டுக்கு பெஸ்ட் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து ரொம்ப பெஸ்ட் வந்து இது அஃபெக்ட் ஆகாது. ஸோ இன்கேஸ் ஏதாச்சும் நீங்கள் ஸ்பைடர் மைட்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் பார்த்தீங்க, ஸ்பைடர் மைட்ஸ், மீலி பக்ஸ் இந்த மாதிரி ஏதாச்சும் பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் நீங்கள் ஆர்கானிக் ஆர் இன்ஆர்கானிக் ஏதாச்சும் ஒரு பெஸ்டிசைட் வந்து கொடுத்தாலே போதும். இந்த பிளான்ட்டுக்கு வந்துட்டு ப்ரொபகேஷன் எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது கட்டிங்ஸ் வழியாக ப்ரொபகேட் பண்ணிக்கலாம், சீடு வழியாக ப்ரொபகேட் பண்ணிக்கலாம், இல்லைனா தை வழியாக ப்ரொபகேட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா தை வந்துட்டு இந்த பிளான்ஸை சுற்றி நிறைய குட்டி குட்டி தைகளெல்லாம் வரும். ஸோ நீங்கள் அதை தனியாக எடுத்து நீங்கள் கூட வளர்த்திக்கலாம். இந்த பிளான்ட்டோட சீட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இந்த ஃப்ளவர் ப்ளூம் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் அது வந்துட்டு சீட் பாட்ஸாக மாறும். சின்னதாக பீன் ஷேப் மாதிரி இருக்கும். ஸோ அந்த சீட் பாட்ஸுக்குள்ளாடி நிறைய குட்டி குட்டியாக சீட் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கலெக்ட் பண்ணி போட்டாலே போதும், உங்களுக்கு நிறைய பிளான்ட்ஸ் வந்து அது மூலமாகவே கிடைக்கும். நீங்கள் வந்துட்டு இன்கேஸ் அந்த சீடை கலெக்ட் பண்ணாமல் விட்டாலும் கூட அந்த சீடு வந்து கீழே விழுந்து ஸோ நிறைய
பிளான்ட் வந்து அதிலிருந்து வரும். இந்த பிளான்ட் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக வளர்க்கக்கூடிய பிளான்ட் தான். நீங்களும் உங்கள் கார்டனில் இந்த பிளான்ட்டை வந்து வளர்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஹாப்பி கார்டனிங்.